வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ என்ன ரீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ட்ரேட் பற்றி தான். முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ஆரம்பிச்சிடுவோம். ட்ரேட் எப்படின்னு எடுத்தாவே சஞ்சு சாம்சனோட டாபிக் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போயிட்டுருக்கு. சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆவாரா சிஎஸ்கேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் பார்த்தீங்கன்னா 80% வந்து கன்ஃபார்மாக இருக்குது அவர் ட்ரேட் ஆவார்ன்றதுக்கு. அவருக்கு வந்து கேகேஆரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வருது. கேகேஆரா சிஎஸ்கேவா அப்படின்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்க மாதிரியும். பட் சிஎஸ்கேவுக்கு தான் ஒரு சப்போர்ட்டடாக ஹோஸ்ட்டு எல்லாம் சஞ்சு சாம்சன் பார்த்தா அப்படி தெரியுது. இன்னொரு பெரிய கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வெளில போயிட்டாருன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து கேப்டன் ஆகிடுவாருன்னு சொல்கிறாங்க. ரியான் பராக் இருக்கிற வரைக்கும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் கேப்டனாக சான்ஸே கிடையாது. ஏன்னா ரியான் பராக் கேப்டன் பண்ணணும்னு சொல்லி சஞ்சு சாம்சனே ட்ராப் பண்ணாங்க சில மேட்ச். இந்த ரபாடாவோட நியூஸு ரபாடா வந்து ட்ரேட் ஆக போகிறது வந்து கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஜிடி வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம், அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரபாடாவே. அது தெரிஞ்ச விஷயம் தான். சிஎஸ்கே போக மாட்டாங்க கன்ஃபார்ம். ரபாடா வந்து சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. மும்பை நம்ம பங்காளி மாதிரி நிறைய டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்கலாம் ரபாடாவை எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஒரு எல்எஸ்சி மாதிரி டீமுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ட்ரேட் ரூமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஜிடிக்குள்ளே ஏதோ ஒரு ட்ரேடு நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரேடை பற்றி இன்னும் முழுசாக விவரங்கள் வரவில்லை. வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ட்ரேட் என்ன கேள்விப்பட முடியுதுன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார் வெங்கடேஷ் ஐயர். இந்த ட்ரேட் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணி வெங்கடேஷ் ஐயர் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப ப்ரைஸ் மணி டேக் அதிகம், அதனால் வாய்ப்பு இல்லை. அண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட Day 4 ரிவ்யூ நாளைக்கு வருது. கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.